ஹே காய்ஸ், மஸ்ட் ஹேட் தி பிளேபாயோட எபிசோட் 4 பார்க்க ரெடியா? கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடில் தாராவும் கௌஷியும் போலோ மேட்ச் பார்க்க கிளம்புறாங்க. வழியில் போகும்போது கௌஷி நேற்று ஜெகன் கூட டான்ஸ் எப்படி போச்சுன்னு கேட்குறான். அதுக்கு தாரா, ஜெகன் என்னை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான், ஆனால் இந்த நேரம் முழுக்க என் மனசு வேற ஒருத்தன்ட்ட தான் இருந்துச்சுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தாரா நேற்று மாஸ்க் பாலில் தன்னோட டான்ஸ் ஆடின ஜெயினு போல் இருந்துச்சுன்னு கௌஷிக்கிட்ட சொல்கிறா. ஆனால் அதே நேரம் இல்லை, அது என் மனசு விளையாடுன்னு கற்பனையாக கூட இருக்கலான்னு குழப்புறான். உடனே கௌஷி, நீ இன்னும் ஜெயினை மறக்கலை, அதனால தான் ஜெகனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினச்சாலும் உன் மனசு இன்னும் ஜெயினை தான் தேடுதுன்னு சொல்கிறான். அந்த நேரத்தில் ரிவர் வரான். நேற்று மாஸ்க் போட்டு அந்த ஒரு மர்ம பெண்ணோட டான்ஸ் ஆனான்ல, அவளை கண்டுபிடிச்சி தீருவேன்னு ஓவராக சீன் போட்டுட்ருக்கான். அந்த பொண்ணு கௌஷிதான்னு தாராவுக்கு தெரியும். ஆனால் அவள் எதுவுமே சொல்லாமல் உள்ளுக்குள்ளே சிரிச்சிட்டே இருப்பாள். அதுக்கப்புறம் தாரா தனியாக போலோ கிளப்புக்குள்ளே போகிறா. அங்கே பல மாதமாக காணா போன நித்தினை பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அவன் பின்னாடியே போகிறா. ஆனால் நித்தின் இன்னொருத்தங்கிட்ட நின்று பேசிகிட்டு இருப்பான். முதல்ல அந்த ஆளோட முகம் தெரியாது. தாரா மெதுவாக கிட்ட போய் பார்க்குறா. அந்த ஆளோட நிற்கிற ஸ்டைலு, சிரிப்பு எல்லாமே தாராக்கு ரொம்ப பிரச்சயமாக தோணுது. அவன் திரும்புகிறான். அதை பார்த்தா தாரா அப்படியே ஷாக் ஆகிடுறா. அவள் வேற யாரும் இல்லை, ஜெயின். பல மாதங்களில் காணா போன ஜெயின் இப்போ அவன் கண் முன்னாடி நின்றுட்டுருக்கான். அதிர்ச்சியில் அங்கேருந்து கிளம்பி போகிற நேரத்தில் கௌஷி அவளை பார்த்துடுறா. என்ன ஆச்சுன்னு கேட்குறா. அதுக்கு தாரா நடுங்கிற குரலில், அவன் திரும்ப வந்துட்டான், ஜெயின் திரும்ப வந்துட்டான்னு சொல்கிறான். இதோட இந்த எபிசோட் 4 முடியுது. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.